இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். திருநெல்வேலிக்கு மழை அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வரும். இருந்தாலும் இவங்க கரெக்டா அந்த மழை நீரை வாறுகால்களை தூர்வாரி வச்சிருந்தா முதல் 2 நாள் பெஞ்ச மழையில இந்த தண்ணி சேர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை. நெல்லை பஸ் நிலையம் இந்த சந்திப்பு பகுதி மூழ்கி இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த தண்ணி ஒழுங்கா போயிட்டு இருந்தாலே ஒழுங்கா இருந்திருக்கும். ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள், ஆக்கிரமிப்பு நீர்நிலைகள் எல்லாத்தையும் அகற்றுங்கன்னு சொல்லி பல முறை அரசுக்கு மனு கொடுத்தோம். இறுதியாக இங்க சட்டமன்ற குழு வந்திருக்கும் போது கூட அவங்க கிட்ட கூட அது சம்பந்தமா மனு கொடுத்தோம். குறிப்பா அம்பை ரோட்ல ரிலையன்ஸ் பம்பு பக்கத்துல எதிர்த்தாப்புல ஒரு இடத்துல வேந்தாங்குளத்துக்கு போற பாதையை ஆக்கிரமிச்சு மழைநீர் போறதுக்கு வழி இல்லாம மழைநீர் அங்க ஏறி அங்க நிரம்பின உடனே வாய்க்காலுக்கு போய் திருப்பி வர்ற மாதிரி உள்ள ஒரு நல்ல வசதி இருந்தும் அந்த வசதியை காப்பாற்றாம மாநகராட்சி சுத்தமாக எந்த பணிகளையும் மேற்கொள்ளாம மேலுக்கு ஒப்புக்கு மட்டும் இது பண்ணி அதிகாரிகள் வெறுமனை அவங்க எல்லாம் பாத்துக்கிறோம் சொன்னாங்க ஒழிய எந்த விஷயமும் எந்த காலத்திலையும் நடக்கல. எந்த அதிகாரியும் எங்கேயும் எட்டி பார்க்கல. பல முறை கோரிக்கை எடுத்துதான் இங்க இந்த சந்திப்பு பஸ் நிலையத்துல இங்க ஒரு ஓட ஆக்கிரமிப்பு இருந்தது. அதை பொக்லைன் கொடுத்து தனியார் மூலமா தான் அதையும் உடைச்சு அந்த தண்ணியை போக வச்சாங்க. ஆனா தண்ணி போக முடியல. ஏன்னா 15 அடி தண்ணி இருக்கும்போது எப்படி சார் போகும்? ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் அகற்றப்படணும்னு சொல்லி ஹைகோர்ட்லயே ஆர்டர் கொடுத்திருக்காங்க. ஹைகோர்ட் ஆர்டரே இவங்க மதிக்காம அரசு துச்சமாக செயல்படுது. சரி, இருந்தாலும் பல இடத்துல பேரிடர் நடக்கும்போது இதுவும் சகஜங்கிற மாதிரி எடுத்துக்காம முக்கியமா அதுவும் இந்த சந்திப்பு பகுதியில் இவ்வளவு மோசமான எல்லாரும் போகிற சந்திப்பு ரயில் நிலையம் நேற்று தண்ணீர்ல தத்தளிச்சிருக்கு. அவ்வளவு ரயில்களும் ரத்து பண்ணிருக்காங்க. ஒழுங்கா சாலை வசதி இருந்ததுன்னா அந்த ரயில்கள் எல்லாமே போயிருக்கும். யாரும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. காரணமே அரசும் மாநகராட்சியும் தான் என்பதை முக்கியமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டு பொண்ணுங்க இங்க பக்கத்துல ஒரு பிரைவேட் நர்சிங் காலேஜ்ல படிக்கிறாங்க. ஹாஸ்டல்ல நேற்று இப்படி மழை பெஞ்சனால பெண்கள் மட்டும் அங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி இப்படி மழை பெய்யுற டயத்துல பொம்பளை பிள்ளைகளை வெளியே போன்னு சொல்லி அனுப்பி பிள்ளைகள் என் வீட்டம்மா அந்த காலேஜ்ல தான் ஒர்க் பண்றாங்க. அங்க இப்படி வெளியே அனுப்புனதுல இருந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்க போக என்ன ஏதுன்னு தெரியாம தட்டி தவிச்சு கண்ணீரும் கம்பளமா வெளியே போய் நிக்கிறாங்க. இந்நேரம் இவங்களோட அப்பா அம்மாவுக்கு யாரு பதில் சொல்லுவா? ஒரு ஹாஸ்டல்ல நம்ம விடுறோம் அப்படின்னா அவங்களோட பேரண்ட் முதல் பொறுப்பு. அவங்களும் என்ன நினைப்பாங்க? ஹாஸ்டல் உள்ளவங்க தான் அடுத்த தாய் தவப்பேன். அவங்க இப்படி தண்ணியில தவிக்க விட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசாங்கம் இது என்ன ஏதுன்னு எடுத்து பார்க்கணும். திருநெல்வேலி மாவட்ட கலெக்டர் இது என்ன ஏதுன்னு கேட்கணும். அது முழுக்க போயிட்டாங்க இருக்கிறாங்க.